Hello students, welcome to NeviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.2ல second question பார்க்க போறோம். question என்னன்னா let x equal to a, b, c, d. அதாவது x னு ஒரு செட் வந்து கொடுத்திருக்காங்க. elements என்ன a, b, c, d and r equal to a, b, b, a, c. அதாவது ஒரு ரிலேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ordered pairs என்ன a, b, a, c. Write down the minimum number of ordered pairs to be included to R to make it reflexive, symmetric, transitive, equivalence. அதாவது இப்போ இந்த ரிலேஷன்ல நம்ம ஆர்டர்ட் பேர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி அந்த ரிலேஷனை ஃபர்ஸ்ட் நம்ம ரிஃப்ளெக்சிவ் ஆக்கணும், அதுக்கப்புறம் சிமெட்ரிக், அதுக்கப்புறம் டிரான்சிட்டிவ், அதுக்கப்புறம் ஈக்குவலன்ஸ். இப்போ வந்து சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்த செட் வந்து எழுதிக்கலாம். அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி கமா சி கமா டி. அதுக்கப்புறம் ரிலேஷன் கொடுத்துருக்காங்களே, ஸோ அதுவும் எழுதிக்கலாம். ஆர்டர்ட் பேர்ஸ் என்ன ஏ கமா ஏ, பி கமா பி, அதுக்கப்புறம் ஏ கமா சி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, ரிஃப்ளெக்சிவ். அதாவது எந்த ஆர்டர்ட் பேர்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணோன்னா இந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவ் ஆகணும். ரிஃப்ளெக்சிவ்னா இப்போ ஏ எலமெண்ட், பி எலமெண்ட், சி எலமெண்ட், டி எலமெண்ட் இருக்குது. ரிஃப்ளெக்சிவ்னா உங்களுக்கு ஏ கமா ஏ, பி கமா பி, ஸோ அந்த மாதிரி வரணும். இப்போ ஏ கமா ஏ, பி கமா பி வந்து ஆல்ரெடி இருக்குது. ஒரு எலமெண்ட்டுக்கும் அந்த மாதிரி இருக்கணும். அப்போ சி கமா சி அண்ட் டி கமா டி இல்லை. ஸோ நம்ம என்ன இன்க்ளூட் பண்ணணும்னா சி கமா சி அண்ட் டி கமா டி. ஸோ இந்த ஆர்டர்ட் பேர்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணோன்னா இந்த ரிலேஷன் வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்சிவாக மாறும். ஸோ சி கமா சி அண்ட் டி கமா டி. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்து செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க, சிமெட்ரிக். அதாவது எந்த ஆர்டர்ட் பேர்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணோன்னா இந்த ரிலேஷன் வந்து சிமெட்ரிக்காக மாறணும். இப்போ சிமெட்ரிக்னா சப்போஸ் ஏ கமா பின்னு இருந்துச்சுன்னா ரிலேஷனில் பி கமா ஏவும் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ரிலேஷன் வந்து சிமெட்ரிக். இப்போ இந்த ரிலேஷனில் பாருங்கள் ஏ கமா ஏ இருக்குது, அதோட ரிவர்ஸும் ஏ கமா ஏ தான். இப்போ பி கமா பி, அதோட ரிவர்ஸும் பி கமா பி தான். இப்போ ஏ கமா சி இருக்குது, ஸோ அதோட ரிவர்ஸ் என்ன சி கமா ஏ. ஸோ சி கமா ஏவும் இந்த ரிலேஷன் இருந்தால் தான் இந்த ரிலேஷன் வந்து நம்ம சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஏ கமா சியோட ரிவர்ஸ் என்ன சி கமா ஏ. ஸோ இந்த ஆர்டர்ட் பேரை இன்க்ளூட் பண்ணாதான் இந்த ரிலேஷன் வந்து நம்மளுக்கு சிமெட்ரிக்காக மாறணும். ஸோ இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, டிரான்சிட்டிவ். ஸோ டிரான்சிட்டிவ்னா சப்போஸ் ஏ கமா பின்னு ஒரு எலமெண்ட் இருக்குது, அதே மாதிரி பி கமா சின்னு ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அப்போது ஏ கமா சியும் இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த ரிலேஷன் வந்து டிரான்சிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இப்போ ரெண்டு ஆர்டர்ட் பேர்ஸ் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர்ட் பேரில் செகண்ட் எலமெண்ட், அதே மாதிரி இன்னொன்று ஒரு ஆர்டர்ட் பேரில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஸோ இது வந்து சேமாக இருக்கணும். இது வந்து சேமாக இருந்துச்சுன்னா அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர்ட் பேரில் இருக்க இந்த எலமெண்ட்டும் இந்த செகண்ட் ஆர்டர்ட் பேரில் இருக்க இந்த எலமெண்ட்டும் ஒரு ஆர்டர்ட் பேராக நம்மளுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த ரிலேஷன் வந்து டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ கொடுத்த ரிலேஷன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ கொடுத்த ரிலேஷன் வந்து என்ன ஏ கமா ஏ, அதுக்கப்புறம் பி கமா பி, அதுக்கப்புறம் ஏ கமா சி. இப்போது இந்த ரெண்டு ஆர்டர்ட் பேரில் பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட்டும் சேமாக இல்லை. ஸோ இதனால் இது விட்டுடலாம். இப்போது இந்த ரெண்டு ஆர்டர்ட் பேரையும் செக் பண்ணுங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட்டும் சேமாக இல்லை. ஸோ விட்டுடலாம். இப்போது இந்த ரெண்டு ஆர்டர்ட் பேர், அதாவது ஏ கமா ஏ, அதுக்கப்புறம் ஏ கமா சி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எலமெண்ட்ஸும் சேமாக இருக்குது. அப்போது இந்த ரெண்டு எலமெண்ட்ஸ் வச்சு நம்ம ஒரு ஆர்டர்ட் பேர் வந்து எழுதணும். அது என்னது ஏ கமா சி. ஸோ இப்போ ஏ கமா சி வந்து ரிலேஷனில் இருக்கான்னு பார்க்கணும். ஏ கமா சி வந்து ஆல்ரெடி ரிலேஷனில் இருக்குது. ஸோ வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண தேவையில்லை. அப்போ இந்த ரிலேஷன் வந்து ஆல்ரெடி டிரான்சிட்டிவ் தான். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், therefore the relation is transitive, no need to include any ordered pair. ஸோ இதான் வந்து தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, ஈக்குவலன்ஸ். அதாவது ஒரு ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ் மூணுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் இந்த ரிலேஷன் வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ரிலேஷன் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கமா ஏ, அதுக்கப்புறம் பி கமா பி, அதுக்கப்புறம் ஏ கமா சி. ஸோ ரிஃப்ளெக்சிவ் ஆக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி என்ன ஆர்டர்ட் பேர் இன்க்ளூட் பண்ணோம்னு பார்த்தோம், அதாவது சி கமா சி அண்ட் டி கமா டி. சிமெட்ரிக்கு நம்ம என்ன பார்த்தோம், சி கமா ஏ. டிரான்சிட்டிவ் வந்து நம்ம எதுவுமே இன்க்ளூட் பண்ண தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி டிரான்சிட்டிவ் தான். ஸோ இப்போ இந்த த்ரீ பேர்ஸையும் இதில் இன்க்ளூட் பண்ணோன்னா இப்போ இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். therefore சி கமா சி, டி கமா டி அண்ட் சி கமா ஏ. ஸோ இந்த ஆர்டர்ட் பேர்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணோன்னா இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஸோ இதான் வந்து ஃபோர்த் சப்டிவிஷனோட ஆன்சர்.